நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சிப்காட் விரிவாக்கத்திற்கு எதிராக போராடிய விவசாயி அருள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது உள்நோக்கம் கொண்டது என்று சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மாண்புமிகு நீதியரசர் சொன்ன கருத்து அரசியல் வட்டாரத்தில் சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. ஒரு பக்கம் திமுக விவசாயிகளுக்கு ஆதரவான கட்சி என்று சொல்லிவிட்டு விவசாயிகளை உள்நோக்கம் கொண்டு முடக்குகிறதா, இது சர்வாதிகார ஆட்சியா என்ற கேள்வி எழும்பி இருக்கிறது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறுல 2500 ஏக்கரை நாங்கள் சிப்காட்டுக்கு விரிவாக்கத்துக்கு எடுக்கிறோம். அதாவது சிப்காட்டுடைய பேஸ் 2 நிறுவனம் நிறுவுவதற்காக அதற்கு கிட்டத்தட்ட 100 நாட்கள் விவசாயிகள் தொடர்ச்சியா எதிர்ப்பு தெரிவித்து மேல்மா என்ற அந்த கிராமத்தில் தார்மீக ரீதியான ஒரு தர்ணா போராட்டத்தை ஈடுபடுறாங்க. அந்த போராட்டத்துடைய 100வது நாள் எப்படி ஸ்டெர்லைட்ல 100வது நாள் மக்களை சுட்டு வீழ்த்தினாங்களோ அதே போல அந்த 100வது நாள் மக்கள் அரசுக்கு எதிராக செயல்பட்டாங்க, காவல்துறையை செயல்பட விடல, அரசு ஊழியர்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க, அப்புறம் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்தாங்க, பொது சொத்தை சேதம் விளைவித்தார்கள். இப்படி பல்வேறு காரணங்களை காட்டி 19 விவசாயிகள் கைது செய்யப்பட்டாங்க. அந்த 19 பேர்ல 7 பேர் மீது குண்டர் சட்டம் போட்டப்பட்டது. அந்த 7 பேர்ல ஒருத்தர் தான் அருள் ஆறுமுகம். அந்த 7 பேருக்கும் உடனடியாக குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுவது இது முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்தார். அதே போல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லோருமே எதிர்த்து வச்சாங்க. கூடுதல் பட்சத்துக்கு தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் அங்கங்க ஆர்ப்பாட்டங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. உடனடியாக அழுத்தம் ஏற்பட்டதுனால சமூக வலைதளத்தில் சர்வாதிகார திமுக, விவசாயிகளுக்கு எதிரான திமுக, விவசாயிகளை நசுக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் விளைநிலங்களை வேறு எந்த ஒரு பயன்பாட்டுக்கு எடுக்க மாட்டோம் என்று திமுக செயல்பாட்டு வரல தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க. உங்க தேர்தல் அறிக்கைக்கு எதிராகவே இன்னைக்கு விவசாயிகள் விளைநிலங்களை கொடுக்கணும்னு சொல்லி வம்படியாக நீங்க அவங்களை கைது பண்றீங்க என்று சொல்லி கடுமையாக திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் போராடியதனால அழுத்தம் காரணமாக 6 பேர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டது. மற்ற விவசாயிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க. இதுல அந்த அருள் ஆறுமுகம் என்ற நபர், அவர் கிருஷ்ணகிரியை பூர்வமாக கொண்டவர். அவர் அங்க இருந்து திருவண்ணாமலைக்கு செய்யார் விவசாயிகளை ஒருங்கிணைச்சாரு, விவசாயிகளை போராட இவர் தான் தூண்டினார் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தன் அறிக்கையிலே குறிப்பிட்டார். திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொள்ளும், மீனவர் போராட்டத்தில் கலந்து கொள்ளும், மாணவர் போராட்டத்தை ஒருங்கிணைக்கும், அப்புறம் நீட்டுக்கு எதிராக மாணவர்களை ஒருங்கிணைக்கும், ஆசிரியர் போராட்டம்லாம் போய் நிற்கும், மின் ஊழியர்கள் போராட்டம் போய் நிற்கும். திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லா போராட்டமும் நடத்தலாம். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்துட்டா எந்த போராட்டமும் நடத்தக்கூடாது. யாராவது ஒருங்கிணைச்சாங்கன்னா இவங்க வெளியூர்ல இருந்து ஒருங்கிணைக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க மீது வழக்கு தொடுப்பீங்களா என்று பல பேர் கேள்வி கேட்டாங்க. அப்போ கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனாலும் அருள் ஆறுமுகம் தான் இந்த விவசாய போராட்டத்துக்கு தூண்டுனாருன்னு சொல்லி அந்த விவசாயிகள்ல 4 பேர் பேசுறாங்கன்னு திமுகவுடைய கிளை பொறுப்பாளர்களை வச்சு எங்களை ஒரு போராட்டத்துக்கு தூண்டுனாருன்னு பேச வச்சாங்க. அதே போல ஏவாவெல்லாம் பேட்டி கொடுக்கும்போது அருள் ஆறுமுகம் வெளியூர்ல இருந்து வந்தாரு, வெளியூர்ல இருந்து எப்படி திருவண்ணாமலை போராடலாம் அப்படின்னு கேட்டாரு. அப்போ வெளியூர்ல இருந்து போராடக்கூடாதா, தமிழ்நாடுல எங்க பிரச்சனைனாலும் யார் வேணாலும் போராடலாம் என்று கடுமையான எதிர்ப்பு நிலைகள் திமுக எதிராக நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. அவங்க மனைவி ஒரு ரிட் தாக்கல் பண்றாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில். எங்க கணவர் மீது குண்டர் சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு. அது இன்றைக்கு காலை சரியாக 10:30 மணிக்கு விசாரணைக்கு வந்தது. இதே நேரத்தில் நேற்று அவருடைய போர்டு வந்திருக்குது. ஒரு குண்டர் சட்டத்தில் வச்சா அறிவுரை கழகம் போர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த போர்டும் விசாரணைக்கு வந்திருக்குது. போர்டில் அவங்க அவர் மீது எப்படியெல்லாம் குண்டர் சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டது, எந்த விதமான முன்னறிவிப்பும் கொடுக்கல, வழக்கு, அதாவது குண்டர் சட்டம்னா நீங்கள் கைது பண்ணி சிறைப்படுத்தி 15 நாளைக்குள்ளே போடணும். ஆனால் இவங்க கைது பண்ண அடுத்த நாளே குண்டர் சட்டத்தை பாய்ச்சாங்க. அப்போ குண்டர் சட்டம் முழுக்க தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க போர்டில் தங்கள் தரப்பு வாதங்களை வச்சுட்டாங்க. அதே வாதத்தை தான் இன்னைக்கு மரியாதைக்குரிய நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் சுந்தர் மோகன், எஸ் சுந்தர், இந்த 2 பேருடைய பெஞ்சில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. அவங்க மனைவி கொடுத்த ரிட். இதை விசாரித்த நீதியரசர் மாண்புமிகு சுந்தர் மோகனும் எஸ் சுந்தரம் கொடுத்திருக்கிற அந்த கருத்து என்பது ஒட்டுமொத்தமான திமுகவும் எவ்வளவு கேவலமான கட்சி என்பதற்கான சான்று. அவர் ஒரே ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு, விவசாயி அருள் ஆறுமுகம் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் உள்நோக்கம் கொண்டதோ என்று எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. அதனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி உங்களுடைய ஆவணங்களை முறையாக நீங்க நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணும். ஏன் குண்டாஸ் போட்டீங்க, மாவட்ட ஆட்சியர் எந்த அடிப்படையில் இந்த குண்டர் சட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாரு, ஒப்புதல் கொடுத்தாரு அப்படிங்கிற வாதங்களை டாக்குமெண்டா நீங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுப்பீங்க நீங்க? இந்த அரசாங்கம் என்ன கொடுக்கும்?
மாண்புமிகு நீதியரசர் சுந்தர் மோகனும் எஸ் சுந்தரவர்களும் சொன்ன கருத்துக்களுக்கு இந்த அரசாங்கத்தை ஏதாவது பதில் இருக்கா? மக்கள் கருத்தை உண்மையிலேயே நீதியரசர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க உள்நோக்கம் கொண்டதான் அருள் ஆறுமுகம் போடப்பட்ட இந்த குண்ட சட்டம். இதே மரியாதைக்குரிய அருள் ஆறுமுகம் முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்வில் கலந்துருக்காரு. அவர் ஒரு இயற்கை ஆர்வலர், சூழலி ஆர்வலர். எங்கு தமிழ்நாடு முழுக்க எங்க விவசாயம் பாதிக்கப்பட்டாலும், விவசாயிகள் பாதிக்கப்பட்டாலும், எங்கே விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக வழக்கு கொடுக்கணும், லீகலா போராடணும், மக்களை ஒருங்கிணைச்சு போடணும் என்ற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு எந்த விதமான பிரதிபலனும், ஒரு பிரச்சனையில எப்பவுமே இன்டென்ஷன் பார்ப்பாங்க. ஒரு இன்டென்ஷன் என்ன, உள்நோக்கம் என்ன? உள்நோக்கம் அவர் கிடையாது. அவருடைய ஒரே நோக்கம் விவசாய நிலத்தை காப்பாற்றுறது மட்டும்தான். அரசுக்கு எதிராக மக்களை தூண்டுவதோ, இல்லை சிப்காட்டை மிரட்டி பணம் பறிப்பதோ, இல்லை சிப்காட்டுக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லி இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நல்ல ரேட்டுக்கு விற்பதோ, அதெல்லாம் ஒரு நோக்கம் கிடையாது. அவருடைய நோக்கம் விவசாய நிலத்தை காப்பாற்றணும். அதற்கு அந்த விவசாயிகளுக்கு ஒரு அறிவுரைகளை சொல்லி, ஏழபால விவசாயிகள் நம்ம நிலத்தை கொடுத்துட்டோம்னா இந்த நிலம் தான் நம்முடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம், அதை கொடுத்துடாதீங்க என்று சொல்லியிருக்காரு. சொல்ல போனா மேல்மாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் அருளை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அருள் மேல்மா விவசாயத்துக்கு போல அவர் கூப்பிட்டுருக்காங்க, நீங்களும் வாங்கய்யா எங்க கூட சேர்ந்து நில்லுங்க, எங்களை ஒருங்கிணைக்க ஆடு இல்லை, நீங்க வாங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டதுனால அவர் தன்னுடைய பணத்துல போய் தங்கியிருந்து போராட்டம் நடத்திருக்காரு. ஆனா இவங்க உள்நோக்கத்தோடு முழுக்க முழுக்க அருளாறுமுகம் மீது குண்ட சட்டத்தை போட்டிருக்காங்க. குண்ட சட்டத்தை போட்டதும் இல்லாம முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர் வரைக்கும் அவர் மீது அவதூறு பரப்புனாங்க. அவர் வந்து ஒரு சமூக விரோதி என்ன சொன்னாங்கன்னா, ஆன்டி சோசியல் எலிமெண்ட். இந்த வார்த்தையெல்லாம் வந்து ஒரு நாகரிகமற்ற வார்த்தை. இதெல்லாம் ஏதாவது ஒரு நீதிபதி திமுக அரசை பாராட்டிடக்கூடாது. உடனே திமுகவை பாராட்டிய நீதிபதி. என்னுடைய வழக்கில் ஒரு நீதிபதி என்ன பண்றாரு, முதலமைச்சர் அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு, அவரை பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவரை விமர்சிக்க வேண்டாமே அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அது வந்து கருத்து வந்து ஆர்டர் காப்பிலாம் வரல, சும்மா ஓரளவு ஒரு ஒரு ஹியரிங் போயிட்டு இருக்கும்போது, வாதம் போயிட்டு இருக்கும்போது, தர்க்கம் போகும்போது வழக்கறிஞர்கிட்ட சொல்றாரு. உடனே அதை மீடியா எடுத்து இந்த சன் டிவி, இந்த தினகரன், திமுகவுடைய வாடகை வாயிலாக இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் திமுக அவை பாராட்டிய நீதிபதி, சாட்டை துறைமுருகனுக்கு சராமாரி கேள்வி, யூடியூப்பை வைத்து சம்பாதிக்கிறீங்களா? அப்போ யூடியூப் வச்சு சம்பாதிக்காம யூடியூப்ல சமையல் பண்ணிட்டு யூடியூப்ல வீடியோ போட்டு அந்த கேமராமேனுக்கு எடிட்டருக்குலாம் யார் காசு தருவா? யார் காசு தருவா? அந்த அடிப்பு யூடியூப்ங்கிறது இன்னைக்கு முழுக்க முழுக்க வருமானத்துக்குன்னு போயிருச்சு. யூடியூப் வச்சு சம்பாதிக்கிறாரா அப்படின்னு. யூடியூப்ல சம்பாதிக்கிறோம், ராணுவத்தில் போய் வேலைக்கு சேர்றாரு, ராணுவத்தில் எனக்கு சம்பளமே வேண்டாம், தேசத்துக்காக நிற்கிறோம்னு நிற்கிறாரா? சம்பளம் வேண்டி தான் ராணுவத்துக்கு போய் வேலை செய்கிறாரு. ஏன்னா நீதிபதி வந்து நாட்டுக்காக வந்து இருக்கிறாங்க. அந்த நான் எனக்கு கருத்து சொன்ன நீதிபதி, எனக்கு சம்பளமே வேண்டாம், நான் வந்து நீதி அரசராக மட்டும்தான் இருப்பேன், வருமானமே எனக்கு வேண்டாம்னு சொல்லி வரா? எல்லாரும் பணத்துக்காக தான் வேலை செய்கிறாங்க. அப்படி நம்ம நல்ல கருத்துக்களை யூடியூப் மூலமாக செய்யணும்னு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு கருத்து சொன்னதுக்கு அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க பரப்பிய ஊடகங்கள் இன்றைக்கு மரியாதைக்குரிய நீதியரசர் எஸ் சுந்தர் அவர்களும் சுந்தர் மோகன் அவர்களும் மிகச்சரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியை ஏதாவது ஊடகங்கள் பதிவு செய்திருக்கிறதா? ஏதாவது முதன்மை ஊடகங்கள் வந்து அதை பேசப்படும் பொருளாக மாற்றிருக்கான்னு பார்த்தா ஒருத்தம் பேசுறாங்க. 2-3 இடத்துல தலைப்பு செய்தியாக கூட ஒரு பெட்டி செய்தியாக வந்துருக்குது இந்த நீதிபதி சொன்ன கருத்து. நீதிபதி கேட்குறாங்களா அந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா? உள்நோக்கம் இருக்கிறதா என்ற சந்தேகம் எங்களுக்கு வருது. அப்போ நீங்க ஒரு நீதிபதி கேட்கிற அளவுக்கு தான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம் இருக்கு. திட்டமிட்டு அருளாறுமுகத்தை முடக்க வேண்டும். அருளாறுமுகத்தை முடக்குவதன் மூலமாக இனிமேல் யாருமே போராட்ட களத்துக்கு வரக்கூடாது, போராட்டத்துக்கு வரக்கூடாது, இந்த அரசை எதிர்க்கக்கூடாது. இந்த அரசை எதிர்த்து விட்டா உங்களை தூக்கி உள்ள போடுவோம், குண்டாஸ் போடுவோம், மிரட்டுவோம். ஏங்க குண்டர் சட்டம் என்ற சட்டத்தை போல ஒரு கொடுமையான சட்டம் இந்த உலகத்தில் உண்டா? ஒருத்தனை ஓராண்டு எந்த விதமான விசாரணையும் இல்லாம அவனை தூக்கி ஜெயில போடுறீங்க. தண்டனை கொடுத்து உள்ள போடுறது வேற விஷயம். தப்புக்கு தண்டனை விசாரணை நடத்தி நம் தரப்பு வழக்கறிஞர், எதிர்த்து தரப்பு வழக்கறிஞர் வாதங்களை வைத்து அவனுக்கு தண்டனை கொடுப்பது என்பது வேறு. ஆனா எந்த விதமான விசாரணையும் இல்லாம அப்படியே ரிமாண்ட்ல இருந்து குண்டாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக கொடுமையான வாய்ப்பூட்டு சட்டம் போல ஒரு சட்டம். அந்த சட்டத்தை விவசாயி மீது ஒரு அரசு போட்டிருக்கிறது. அந்த அரசை கேட்டிருக்கிற நீதிபதிகள், நீதியரசர்கள் மரியாதைக்குரிய எஸ் சுந்தர் அவர்களுக்கும் சுந்தர் மோகனுக்கும் நம்முடைய ராயல் சல்யூட். திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கரும்பு காட்டுக்குள்ள போய் நடந்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்துக்குள்ள போய் நடந்தாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் போயிட்டு நெல்லு காட்டுக்குள்ள போயிட்டு இப்படி சில்லு கொடுத்தாரு. திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு நாமே, உங்களில் ஒருவன், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்பெல்லாம் போய் நின்றுட்டு இருந்தாரு. ஏதோ விவசாயிகளோட நண்பன் சொல்லி களத்தில் பச்சை கலர் துண்டை போட்டுக்கிட்டு அந்த கேரக்டராகவே மாறிடுவாங்க. தொழிலாளருடைய போராட்டமாக சிகப்பு துண்டை போடு, விவசாய போராட்டமாக பச்சை துண்டை போடு, ஒரு இறப்பா கருப்பு துண்டை போடு. எந்தெந்த இடமோ அந்த அதாவது சொல்லுவாங்கல்ல, நாய் வேஷம் போட்டால் குறைக்கணும், யானை வேஷம் போட்டால் பிச்சை எடுக்கணும். அந்த கேரக்டராகவே மாறினுங்க மாதிரி திமுக தலைவர்கள் வந்து கேரக்டராகவே மாறுவாங்க. பச்சை சிகப்பு கருப்பு 3 வச்சிருப்பாங்க. இந்த ப்ளூ பிங்க் கலர் மட்டும் தான் இல்லை அவங்ககிட்ட. மற்ற எல்லா துண்டும் வச்சிருப்பாங்க பட்டாப்பட்டி மாதிரி. ஒவ்வொருக்கும் ஒரு துண்டை போட்டு போடுறது. ஒவ்வொரு விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி திமுகவோட தேர்தல் அறிக்கையில் படிச்சு பார்த்தா முழுக்க விவசாயம், விவசாயிகள்,
விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும், விவசாய நலம் பாதுகாக்கப்படும், விவசாயிகளுடைய வாழ்வியல் உயர்த்தப்படும், தனி மனிதனுடைய வாழ்வியல் உயர்த்தப்படும், ஏரி குளங்களை தூர்வாரும், என்னெல்லாம சொன்னாங்க. சொன்ன எதையும் செய்யவில்லை என்பதை தாண்டி போராடக்கூட மக்கள் கூடாது, பேசக்கூட கூடாது, அரசை எதிர்க்கக்கூடாது, ஸ்டாலினை பத்தி பேசக்கூடாது. அதுவும் சிப்காட்ல தமிழ் முதலாளி எவனாவது ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க. சிப்காட்ல 75-80 விழுக்காடு வடநாட்டு முதலாளி, வேலை பார்க்குற முழுக்க வடநாட்டுக்கார முதலாளியா இருந்து வடநாட்டுக்கான வேலை பார்க்குற ஒரு நிறுவனத்திற்கு எதற்காக எங்களுடைய விவசாய நிலத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த மக்களுடைய கோரிக்கை. இதை எல்லாவற்றையும் தாண்டி அங்க வச்சிருக்க 10 ஏக்கரோ 20 ஏக்கர் கிடையாது, 2 ஏக்கர் 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் 2.5 ஏக்கர் அது மாதிரி வச்சு சோளம் போட்டு கம்பு போட்டு. அது இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் செழிப்பான மாவட்டம் கிடையாது, கொஞ்சம் வறட்சியான மாவட்டம் தான். அங்கே விளைகிற தக்காளி போடுவாங்க, கரும்பு போடுவாங்க, வெங்காயம் போடுவாங்க, மானாவாரி பயிர்கள் போடுவாங்க. இதன் மூலமாக அதுவும் இந்த தண்ணியும் பெருசாக இருக்காது, ஆயில் மோட்டர்னு சொல்லுவாங்க, மோட்ரு போட்டு நிலத்தடி நீரை வச்சு விவசாயம் பார்க்கக்கூடிய அந்த மக்களுடைய வயிற்றில் அடித்து சிப்காட்டுக்கு இடத்த கொடுத்து அதுக்கு எதிராக போராடிய மக்கள். அதில் போராடின தேவன் ஒருத்தர், சோழன் ஒருத்தர், அவங்க வீட்டை காட்டினாங்க. மனசாட்சி உள்ள எவனாக இருந்தாலும் அழுதுருவான். மிக வறுமையான குடும்பம். அந்த வீடை பார்க்கும்போது தட்டி மட்டும் தான் இருக்குது, ஒரு தட்டி. அந்த ஒரு ஒல்லிய தேகம் கொண்டு அவங்க அப்பா உட்காந்துருக்காரு. எதுக்கு அவன் மகனை கைது பண்ணானே தெரியல. அவங்க மனைவி ஒரு மெலிந்த தேகத்தோடு உட்காந்துருக்காங்க. சாதாரண எளிய மக்களை அவரை கைது பண்ணி ஒருத்தரை கொண்டு போய் மதுரையில், ஒருத்தரை கொண்டு போய் திருநெல்வேலியில், இன்னொரு குரூப்பை கொண்டு போய் வேலூரில். ஏன் வீட்டிலேருந்து போய் பாத்திரக்கூடாது? அப்போ அந்த பயத்தை உருவாக்குறது. ஐயோ ஜெயிலில் போட்டால் போய் பார்க்க கூட முடியாது போல இருக்க, ஜெயிலுங்கிறது கொடுமையானது போல இருக்க அப்படின்னு வேலூர், மதுரை, திருச்சின்னு கொண்டு பாளையம் கொண்டு தூக்கி தூர எரிஞ்சு நசுக்கி போட்டாங்க. அப்போ அத்தனையும் முழுக்க இந்த அரசினுடைய உள்நோக்கம், இந்த அரசினுடைய காழ்ப்புணர்ச்சி, விவசாயிகளை இந்த அரசு எவ்வளவு கேவலமாக நடத்துகிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கு நீதிபதி அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த கருத்து. தமிழ்நாட்டுடைய முதன்மையான ஊடகங்கள், இந்த நியூஸ் 18, புதிய தலைமுறை, தந்தி, நியூஸ் 7, அப்புறம் இந்த யூடியூப் சேனல்ஸ், நான் வெளிப்படையாக அறிவிக்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன், உங்களுக்கு தெம்பு இருந்தா, தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா, நீங்க நடுநிலையாளர்கள்னா, இந்த நியூஸ் 18ல கார்த்திகை செல்வன்லாம் இருக்காப்ல, என்ன கூட சொன்னாரு, நான் ரொம்ப நடுநிலையாளவன், நான் திமுகலாம் சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. சரி, திமுக சப்போர்ட் கிடையாதுல, நடுநிலையாளர் தான் நீங்களா அப்படின்னா நீங்க இன்னைக்கு ஒரு டிபேட் நடத்துங்க பார்ப்போம். நீங்க ஒரு டிபேட் நடத்துங்களேன். அருள் ஆறுமுகம் மீது போடப்பட்ட குண்ட சட்டம் உள்நோக்கம் கொண்டதா, நீதிபதியின் கருத்து சரியா தவறா? நீங்க தெம்பு தைரியம், திமுக காசு வாங்கல, நாங்கள் நடுநிலையாளர்கள், நாங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவர்கள், நாங்கள் குரலற்றவர்களின் குரலாக ஒழிப்பவர்கள் அப்படின்னா ஒரு வாதம் நடத்து. அது தமிழ் கேள்வி செந்தில்னு ஒருத்தர் இருக்காரு, சாதாரண மத்தனா சொம்பு, அவன் அண்டான்ட்டான். அவன் ஊர் வெள்ளத்தில் மேந்துக்கிட்டு இருக்க, அந்த ஊர் பக்கத்தில் வள்ளியூர் பக்கம் புழுக்க எட்டி கூட பார்க்கலாம் அந்த பையன். அவரு உண்மையிலே ஒரு மனுஷன்னா, அதாவது நீங்க யாரெல்லாம் வேண்டாம், மனுஷனா, தமிழ திராவிடம் விட்டுருவோம், மனுஷனா இருந்தா சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா இல்ல சோத்தை சாப்பிட்டா, அந்த சோத்தை சாப்பிடுகிற சோறு விவசாயிட்டு வருது, அந்த விவசாயிகளுக்கு அருள் போராடி இருக்காரு. அவன் சோறு சாப்பிடுவது உண்மை என்றால், அந்த சோத்துல உப்பு போடுவது உண்மை என்றால், உடம்புல கொஞ்சமாவது சூடு சொரணை இருப்பது உண்மை என்றால், குரலற்றவர்களின் குரல் என்று தமிழ் கேள்வியில போட்டிருக்கீங்கல்ல, அது உண்மை என்றால், இந்த விவசாயி அருள் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் உள்நோக்கம் கொண்டதா என்ற சந்தேகம் வருகிறது என்கிற நீதிபதியின் கருத்துக்கு நீ ஒரு காணொலி போடு. பேச மாட்டானுங்க இந்த நேரம் பாருங்க, அப்படி சைலண்ட் மோடுக்கு போயிடுவான். திருடனுக்கு தேல் கொட்டினா எப்படி அவன் இந்த குதிலுக்குள்ள உட்கார்ந்துருப்பானோ அதே மாதிரி சைலண்ட் மோட்ல இருப்பான், ஒருத்தன் பேச மாட்டான். இதுக்கு இந்த கருத்து குறித்து பேசணும். இதே நீதிபதி பாராட்டி மட்டும் பேசியிருக்கணும். விவசாயி அருள் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் சரிதான், இல்லை அரசாங்கம் சரியா செயல்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் போட்டிருந்தாருன்னா, இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தொடங்கி, யூடியூப் சேனல் தொடங்கி, நாளை காலையில் பத்திரிகை வரைக்கும் தலைப்பு செய்தியாக தான் வந்திருக்கும். ஸ்டாலினை பாராட்டி நீதிபதி, ஸ்டாலினை புகழ்ந்து தள்ளி நீதிபதி புகழாரம் அப்படின்னு அடிச்சு தள்ளியிருப்பாங்க. ஏன்னா எப்படா விழும் வாயில தாங்கலாம், அதாவது மரத்துலேருந்து மாம்பழம் எப்போ விழும் வாயில தாங்கலாம்னு காத்திருக்க ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. விவசாயி அருள் மீது போடப்பட்ட குண்ட சட்டம் வருந்தத்தக்கது, வேதனையானது. தொடர்ச்சியாக இந்த ஆட்சி ஒரு சர்வாதிகார போக்கு நடந்து கொள்வது நமக்கு வருத்தமாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் அத்தி பூத்தார் போல, சேற்றில் முளைத்த செந்தாமரை போல, மரியாதைக்குரிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் போல, நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் போல, நீதியரசர் எஸ் சுந்தர் அவர்கள், சுந்தர் மோகன் அவர்கள், மரியாதைக்குரிய GR சுவாமிநாதன் அவர்கள், இது போன்ற நீதிபதிகள் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அவர்கள் மீது அரசியல் சாயம் பூசப்படலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனாலும் அவர்களுக்கு வருகிற வழக்குகளில் முடிந்த அளவுக்கு நேர்மையோடும் கண்ணியத்தோடும் குறைந்தபட்ச அறத்தோடும் நடந்து கொள்றாங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது. ஏன்னா எதுக்கு அரசாங்கத்தை எதிர்க்கணும்? ஸ்டாலின் பெரிய ஆளு, கலைஞர் ஃபேமிலி, திமுகவுடைய மிகப்பெரிய தலைவர், பெரிய இதில் இருக்காங்க, கட்டமைப்பில் இருக்காங்க, அவங்களை எதிர்த்து பேசணுமா?
அரசாங்கத்துக்கு எதிராக வருகிற வழக்கில் நம்ம தீர்ப்பு சொல்லணுமா, கருத்து சொல்லணுமா, அப்படியெல்லாம் யோசிக்காமல் எத்தனையோ நீதிபதிகள் இங்கே வந்து இந்த மண்ணில் குறைந்தபட்ச நீதியை காத்துறாங்க. அவங்கெல்லாம் இருக்க போய் தான் நம்மை போன்றவர்கள் சுதந்திரமாக பேசப்படுகிறது. நம்மை போல சுதந்திரமாக பேச, எழுத, படிக்க, சிந்திக்க, நம் கருத்தை வந்து எடுத்துரைக்க இது போன்ற நீதியரசர்கள் இருப்பது நமக்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்குது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி